வணக்கம் உறவுகளே, நான் சுவிஸ்மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் அப்படி நீங்கள் எல்லோரும் நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் விதைகள் நடுறதுக்காக வந்திருக்கிறேன். அந்த காணொலியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ நாங்கள் இந்த காணொலியை பார்ப்போம். இந்த காணொலியை நீங்கள் பார்க்குறதுக்கு முதல்ல என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இப்போ வாங்க நாங்கள் மிகுதியான காணொலியை பார்ப்போம். இந்த விதைகள் பார்த்திங்கன்னு சொன்னால் பீட்ரூட் விதைகள். இது வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து நான் வேண்டிக் கொண்டு வந்தது. நான் ஏற்கனவே போட்டிருந்தேன். அது சின்ன சின்ன மொழியெல்லாம் வந்திருக்கு. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்து இதுக்குள்ள வந்து வேறு கண்டுகள் தான் நடப்போகிறேன். ஆனால் இப்போ நான் இதை விதைக்காக போட்டுக்கொண்டிருக்கிறேன். வடிவாக சின்ன சின்ன கோடுகளை மாதிரி கையால் தட்டிட்டு விதைகளை போட்டுட்டு இப்போ நான் கொஞ்சம் வடிவாக மூடிட்டு அதுக்கு மேலே நான் கொஞ்சம் மண்ணை போட்டு விட போகிறேன். பாருங்க, இப்போ போட்டாச்சு. ஆக ஆழமாக தாழ்வத்தில் போடணுமெண்டு இல்லை, மேலால் போட்டு விட்டாலே காணும். இப்போ நான் வந்து விதைகள் எல்லாத்தையும் நேரடியாக தோட்டத்துக்கு கொண்டு போய் அங்கேயே போடுறதா முடிவு பண்ணிட்டேன். ஏன்னு சொன்னால் 4ஆம் மாதம் ஆரம்பிச்சிட்டுது. என்னபடியாக இப்போ பீட்ரூட் விதைகள் எல்லாம் நல்லா வரும். என்னபடியாக நாங்கள் போடலாம். என்னபடியாக அதைத்தான் நான் இப்போ செய்து கொண்டிருக்கிறேன். இப்படி மெல்ல மெல்லமாக தட்டி விட்டிங்கன்னு சொன்னால் அந்த விதைகள் எல்லாம் மண்ணுக்குள்ளே மறைஞ்சு போயிடும். பீட்ரூட் வந்து உங்களுக்கு தெரியும், நல்ல சத்து. நாங்கள் மிரக்கறியாக பாவிக்கலாம், ஜூஸ் அடிக்கலாம். கூடுதலாக எங்களுக்கு கிடைச்சதுன்னு சொன்னால் நாங்கள் பவுடராக கூட நாங்கள் அடித்து காய வச்சு பவுடராக கூட அடித்து எடுக்கலாம். விருப்பமான நேரத்தில் நாங்கள் அதை பாவனைக்கு பாவிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இதெல்லாம் மூடியாச்சு. இப்போ கொஞ்சம் பூவாளியால் கொஞ்சம் தண்ணி மேலே ஊற்றி விட்டோன்னு சொன்னால் சரி. இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் 3-4 கலரில் இந்த கரட் இனம் வந்து கலந்துருக்குது. எல்லாம் கலந்தது தான் நான் போட போகிறேன். பாருங்கள், நாவல், வெள்ளை, ஆரஞ்சு, மற்றது கடுமையான மஞ்சள் அல்ல ஆரஞ்சுன்னு சொல்லலாம், அப்படியான கலர்லாம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் மாதங்கள் போட்டிருக்கு, எந்தெந்த மாதத்தில் விதைக்கணும்னு சொல்லி. 3, 4, 5ஆம் மாதங்களில் எங்களுக்கு விதைச்சா அறுவடை நல்லா வரும். இப்போ வந்து 4ஆம் மாதம் ஆரம்பிச்சிட்டுது. மறுபடியாக நான் இந்த கேரட் விதைகளை போட போகிறேன். வாங்க இப்போ இதை எப்படி போடுறேன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படித்தான் விதைகள் இருக்குது. பாருங்க, இப்படித்தான் இருக்குது. இதை கொஞ்சம் தூவித்தான் விடலாம். என்னுடைய கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தூவோம். இது முளை வந்தோடனே நாங்கள் நல்ல இடமா பார்த்து எடுத்து நாங்கள் போடலாம். ஏன்னு சொன்னால் இந்த கரட்டுகள் வளர்கிறதுக்கு இந்த பெட்டிக்கு இருக்கிற மண்ணுகள் காணாது. மறுபடியும் நாங்கள் கண்டுகள் வளர வேறு இடத்துக்கு எடுத்து மாற்றினோம்னு சொன்னால் சரி. இப்போ இதுக்கு மேலே கரட் வளர்கிற மண் நான் போட போகிறேன். இதை கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த மண். இதை இதுக்கு மேலால் கொஞ்சம் போட்டு விடுவோம். இந்த விதைகள் கொஞ்சம் வளர்கிறதுக்காக. இந்த மண்ணையும் போட்டிருக்கிறேன். இதுக்கு மேலால் நாங்கள் கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னு சொன்னால் சரி. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் நான் இந்த விதை போட போகிறேன். இந்த விதைக்கு வந்து இந்த நிலத்தை தான் தெரிவு செய்திருக்கேன். பாருங்கள், இதில் தான் போட போகிறேன். இது வந்து பாருங்கள், இதில் போட்டிருக்குது 3, 4, 5ஆம் மாதம் வரை நாங்கள் போடலாம், நல்ல பலன் அளிக்கும். என்னபடியாக இப்போ 4ஆம் மாதம் நான் இந்த விதையெல்லாம் போடுறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி வளர்ந்து வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த விதைகளை போடுவோம். இப்போ இதை சுற்றித்தான் நான் இப்போ போட போகிறேன். இது பெரிய வளரக்கூடியது. இதை சுற்றி ஏன் போட்டிருக்கிறேன்னு சொன்னால் இதில் அப்படியே படர்ந்து இப்படியே வரும்.
ரெண்டாவதுக்காக பாருங்க இதில் கம்பியெல்லாம் கட்டி விட்டுருக்குறேன். இப்படியே இதில் வேற மண்டபடியாக இதை ஒரு பக்கமாக நான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உருளைக்கிழங்கு நடுறதுக்கு உயரமான பேக் எடுத்து அதுக்குள்ளே அடியில் கொம்போஸ்ட் எல்லாம் போட்டு மண்ணுகள் எல்லாம் கலந்து மற்றது உருளைக்கிழங்கு வளரக்கூடிய போட்டிருக்கேன். இப்போ இதுக்குள்ள தான் நான் உருளைக்கிழங்கு கொண்டு வந்திருக்கேன். விதையில் நடப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நடுவில் எல்லாம் நட்டுட்டேன். பாருங்க நிறைய நட்டு இருக்கிறேன். உருளைக்கிழங்கு எல்லாம் வளர்ந்துட்டுது. இப்போ நான் இதுகள்லையும் வட்டம் வட்டமாக வெட்டி போட்டு இதுக்குள்ளேயும் கொஞ்சம் கிழங்குகளை வைக்க போகிறோம். பேக்கில் பிச்சுட்டு இப்படி பாருங்க இப்படி நல்லா விதை வந்ததை எடுத்து இதுக்குள்ளால் அப்படி வைக்க போகிறோம். இப்படியும் வச்சுருக்கோம். பாருங்கோ எவ்வளோ அழகாக இருக்கண்டு. இப்படியும் எல்லா சைட்டாலும் வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சதுரமாக இந்த குப்பை போடுற பேக் தான் இது. பிளாஸ்டிக் பேக் பாருங்கோ, பிளாஸ்டிக் பேக் குப்பை போடுற பேக். அப்படியே சதுரமாக வெட்டிட்டு நல்லா அழகழகாக நட்டு வச்சுருக்கிறேன். கண்டா வந்ததெல்லாம் இங்கே மேலே வச்சுருக்கிறேன் பாருங்கோ. இப்போ இதுக்கு கொஞ்சம் நாங்கள் தண்ணி விடுவோம். ஆழமாக நடக்கூடாது, மேலால் நட்டுட்டு தண்ணி விட்டோம்னா சரி. பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி. நல்லா அழகா வச்சுருக்கிறேன். பாப்போம் இதுக்குள்ளே வச்சுருக்கிறது இப்படி வருதுன்னு சொல்லி. இன்னும் இது 2 தான் இப்போ அமைச்சிருக்கிறேன். இன்னும் நான் 2 3 அமைக்கணும். ஏன்னு சொன்னால் இங்கே மியூதியான உருளைக்கிழங்குகள் எல்லாம் நிறைய இருக்குது. இப்போ முளை வந்தது வேண்டபடியாக நாங்கள் அடுத்த முறை அல்லது இன்னும் 2 3 நாள் கழித்து திரும்ப தொடருவோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நான் போடுற காணொலி எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனடியாக வந்து சேரும். என்னுடைய தோட்ட வேலைகள் எல்லாம் ஆரம்பமாகிவிட்டது. இனி உங்களுக்கு தொடர்ச்சியாக என்னுடைய தோட்டத்தினுடைய காணொலிகளையும் போடுறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.